பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம் என்னவென்றால் 48ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனம். தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த தேவ மனிதர் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கும்போது, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த தேவ மனிதர் ஆலயத்தின் நடுவிலே நின்று என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவன் எவ்வளவா எனக்கு கிருபை செய்திருக்கிறார், எத்தனை காரியங்களை ஆண்டவர் என்னைக்கு நடத்தி வந்திருக்கிறார், எப்படிப்பட்ட பாதைகளில் எல்லாம் நடத்தி வந்திருக்கிறார், எத்தனை கிருபைகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் சகாயம் பண்ணுகிற கிருபை, தேவைகளை சந்திக்கிற கிருபை, ஆண்டவரை பாடுகிற கிருபை, துதிக்கிற கிருபை, ஜெபிக்கிற கிருபை, எவ்வளவா எனக்கு ஆண்டவர் கிருபைகளை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆலயத்தின் நடுவில் நின்று அதை நினைத்து சிந்தித்து கொண்டிருக்கிறாராம். இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த தேவ மனிதரை பார்க்கும்போது இவர் செய்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆலயத்தின் நடுவில் போய் அவர் எனக்கு பாராட்டின கிருபை, எத்தனை தயவுகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு முறை நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போதும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும் போதும் ஆண்டவர் உங்களுக்கு எப்படிப்பட்டதான கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஏன்னா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய கிருபை. அப்போ அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்த தேவனை ஒரு விஷயம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவருடைய ஆலயத்துக்கு போய், ஆண்டவரே நீங்கள் எனக்கு எவ்வளவு பெரிய கிருபை செய்திருக்கிறீங்க, எத்தனை நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி 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 இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்ல உற்சாகமாய் பாடி துதித்து ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தா ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை ஆராதிக்கிற ஒரு ஆராதனையை தேவன் எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த தேவ மனிதர் செய்கிறார், ஆண்டவரே உங்கள் கிருபைகளை நாங்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகும்போது எத்தனை நன்மைகள், இல்லை எனக்கு ஒன்றுமே ஆண்டவர் செய்யலை, நானும் எதை செய்வார் அதை செய்வார், அப்படி பண்ணலை இப்படி பண்ணலைன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் குறை சொல்லிட்டு இருக்கிறோமா? என் தேவைகள், யாருக்கு தான் தேவைகள் இல்லாமல் இருக்குது? தேவைகள் எவ்வளவோ தேவைகள் இருக்குது. நம்ம பூமியில் அந்த வாழுகிற ஒவ்வொரு நாளும் அத்தனை விதமான தேவைகள் நமக்கு உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் தேவன் நம்மை அற்புத விதமாய் சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விருப்பப்படுறாரு அப்படின்னா, அவர் இம்மட்டுமாய் எனக்கு பாராட்டின கிருபைகளை நான் நினைத்து ஆண்டவரை துதிக்கிறவனாய் நான் இருக்கிறேன். ஆண்டவர் அதை தான் பார்ப்பாரு. உங்களுக்கு தேவைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடு தானே இருக்கிறீங்க, மாண்டு போகவில்லையே. அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உங்களை மடிந்து போக பண்ணவில்லையே. உங்களுக்கு போராட்டத்தின் மத்தியிலே தான் நீங்கள் நின்று கொண்டு இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஜீவனோடு தான் இருக்கிறீங்க. உங்கள் சரீரத்தில் வியாதிகள் இருந்தாலும் இன்றைக்கும் நீங்கள் பலனோடு தான் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிற பலன் இருக்குது. உங்களுக்கு வேண்டிய வருமானத்தை சம்பாதிக்கிற பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிதான் ஆக வேண்டும். அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஆலயத்தின் நடுவில் நீங்கள் நின்று நீங்கள் எதை சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்? எனக்கு அவ்வளவு செய்யலை, இது இல்லை, போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் இந்த போராட்டத்தின் மத்தியில் நீங்கள் என்ன துதிக்கிறீங்களோ, என்ன ஜெபிக்கிறீங்களோ, அதை தான் தேவன் ரொம்ப அவளோடு எதிர்பார்ப்பார். என் பிள்ளைக்கு இத்தனை போராட்டங்கள் இருக்கிற பொழுதுமே இவ்வளவு தூரத்துக்கு எனக்காக வந்து என் சமூகத்தில் நின்று நான் பாராட்டின கிருபைகளை, இரக்கத்தை, தயவை சொல்லி என்னை துதிக்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயம் மகிழும். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளைகளும் அப்படி வரணுங்கிறது தான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ ஆலயத்துக்கு போகும்போது, ஆலயத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, எவ்வளவாய் தேவன் எனக்கு அற்புதம் செய்திருக்கிறார், எவ்வளவாய் தேவன் என்னை அதிசயம் செய்திருக்கிறார், எத்தனை கிருபைகளை என் குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அதை ஒன்றொன்றாக சொல்லி 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 சந்தோஷித்து பாடி மகிழ்ந்து ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆராதனை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் போகும்போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம். இந்த தேவ மனிதர் செய்கிறதை போல் ஆண்டவரே நாங்களும் இனி உடைய ஆலயத்தின் நடுவிலே போய் நின்று ஆண்டவருடைய கிருபைகளை எங்களுக்கு எவ்வளவாய் பாராட்டி இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை நாங்கள் துதித்து மகிமைப்படுத்தி அதை நாங்கள் சிந்தித்து கொண்டிருப்போம்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாங்கப்பா. நாங்கள் எல்லாரும் உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே அப்பா, உடைய
உங்களுடைய ஆலயத்தின் நடுவிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நாங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வாங்க. எங்களுடைய தேவைகள் அனைத்தாய் இருந்தாலும் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம், தயவு ரொம்ப பெரியது ஆண்டவரே. அதை நினைத்து உம்மை பாடி துதித்து ஆராதிக்க இந்த வேளையிலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களை பாதுகாத்து பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.